ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 63வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரங்களிலே இருக்கிற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி. கர்த்தரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரே உங்கள் தேவன் என்று விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அதிகாலமே அவரை தேட வேண்டும். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அதிகாலையிலே நமக்கு எழுந்தருளி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை பாருங்கள், கூப்பிடுகிற இதோ இந்த பறவைகள், விலங்குகள் எல்லாம் அதிகாலையிலே தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறதை பாருங்கள். தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாம என்ன செய்கிறோம்? அதிகாலை என்பது நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வருகிற ஒரு நேரமாய் இருக்கிறது. அநேக ஆசீர்வாதங்களை இது நிமித்தமாக நாம் இழந்து போகிறோம். தேவன் வருகிற நேரத்தை நாம் அறியாதபடிக்கு நாம் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி தேவனை தேடக்கூடாது. யோசுவாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், யோசுவா எப்படி வெற்றியாளனாக இருந்தான். மோசேவுக்கே அடங்காத இந்த ஜனங்கள் எனக்கு எப்படி அடங்குவார்கள் என்று சொல்லும் பொழுது, இரவும் பகலும் இந்த வேதத்தை நீ தியானித்திருக்க வேண்டும், இந்த வேதம் உன்னுடைய கையை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிற பொழுது அவன் செய்த காரியம் என்ன? யோசுவாவின் நாட்களில் எல்லாம் அவன் வெற்றியாய் நடந்ததற்கு காரியம், அவன் அதிகாலமே ஆண்டவரை தேடுகிறவனாய் இருந்தான். அதிகாலமே அவன் எழும்புகிறவனாய் இருந்தான். அதிகாலமே தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறான். அதிகாலமே தேவனை தேடுகிறவர்களுடைய ஆசீர்வாதம் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலே நாம் இருக்கிறதை வாசிக்கிறோம். எனவே தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் தெய்வமானால் நீங்கள் அதிகாலமே தேவ சமூகத்தை தேடி வாருங்கள். அதிகாலையிலே மனிதர்களை பார்க்காததற்கு முன்பாக, உங்கள் உலக வேலைகளை தொடங்காததற்கு முன்பாக, இதோ எந்த மனுஷ சத்தமும் உங்கள் காதுகளிலே விழாததற்கு முன்பாக தேவ சமூகத்திலே தேவனுடைய சத்தத்தை நீங்களும் உங்கள் சத்தத்தை தேவனும் கேட்கிறவர்களாக அதிகாலையிலே அமர்ந்திருங்கள். அந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமான நாளாய் அமையும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலமே தேவனை தேடினதனால்தான் தாவீதினுடைய வாழ்க்கையிலே யுத்தங்கள் நடந்தாலும் கூட எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அதிகாலம் கர்த்தரை தேடுங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே, அதிகாலமே உம்மை தேடி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அடிக்கடி நாங்கள் சோம்பல் உள்ளவர்களாய், அசதி உள்ளவர்களாய் இருக்கிறோம் சுவாமி. உங்களை குறை கூறிக்கொண்டு எங்கள் ஆசீர்வாதத்திற்கு நீர் தடை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஆசீர்வாதத்திற்கு நாங்களே தடை என்று உணர்ந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.